அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளை ஒவ்வொரு பகுதியாக பிற 8லிருந்து ஒவ்வொரு பகுதியாக தொகுத்து உங்களுடைய சிந்தனைக்கு உள்ளத்தில் பதிச்சு வாரோம். பிறை 10 அன்று காலையில் என்னென்ன அமல்களை செய்யணும், குறிப்பாக முக்கியமாக 4 கடமை இருக்குது. ஜம்ராவுக்கு கல்லெறிகிறது, ஜம்ரத்துல் குபுராவுக்கு கல்லெறிகிறது, 2வது குர்பான் கொடுக்கிறது, 3வது ஹல்க் மொட்டை அடிக்கிறது, 4வது தவாஃபுல் இஃபாலா. நல்லா விளையும் கொள்ளுங்க. அப்போ பிறை 10 அன்றைக்கு முஸ்தலிஃபாலேருந்து சுபுஹ் தொழுதுட்டு வந்து மினால வந்து சில முக்கியமான கடமை. முதலாவது ஜம்ராவுக்கு போய் என்ன செய்யுது, கல்லெறிகிறது. ஜம்ராக்கள் 3 ஜம்ரா இருக்குது. அந்த சொல்லுவாங்க சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தாண்டு. ஹதீஸில் ஜம்ரான் தான் வந்திருக்குது. அப்போ அன்றைக்கு 10 அன்றைக்கு பெரிய அந்த ஜம்ரா இருக்குது தானே, ஜம்ரத்துல் குபுரா. அந்த பெரிய அந்த ஜம்ராவுக்கு மட்டும் என்ன செய்யணும், 7 கல் எறியணும். இப்போ உங்களுக்கு கல்லெல்லாம் சவுதி அரசாங்கம் என்ன செய்யுது, நீங்கள் போய் இறங்கின உடனே மினால போகும்போதே உங்களுக்கு பெரிய ஒரு பார்சல் ஒன்று தருவாங்க. அதில் கல்லும் தந்துடுவாங்க. முந்தி எல்லாம் முஸ்தலிஃபால எடுப்பாங்க. இப்போ அந்த சிரமத்தையும் இல்லாமல் கல்லும் என்ன செய்ய, ஒரு கல் பார்சல் ஒன்று தந்துடுவாங்க. அதுக்குள்ளே தேவையான கல் இருக்குது. அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யலாம், முஸ்தலிஃபால கல் எடுத்துக்கொள்ளலாம், அல்ல வேண்டிய இடத்துலையும் கல் எடுத்துக்கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. அப்போ ஃபஸ்ட் அன்றைக்கு பிறை 10 அன்றைக்கு ஒரே ஒரு ஜம்ராவுக்கு மட்டும் தான் கல் எறியணும். ஜம்ரத்துல் குபுரா பெரிய ஜம்ராவுக்கு என்ன செய்யணும், கல் எறியணும். 7 கற்கள் எறியணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், மினால போய் எங்களோட டென்ட்டில் போய் எங்களோட ஏதாச்சும் ஆரம்பத்தில் அரஃபா போகிற நேரத்தில் ஏதாச்சும் ஒரு பேக் எடுத்து போயிருப்போமே, அதெல்லாம் போய் வச்சுட்டு காலை சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டுட்டு என்ன செய்வோம், நாங்கள் பேசி அப்படியே லொஹருக்கு முன்னால் கல் எறிஞ்சிடணும். ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சிங்க, பிறை 10 அன்றைக்கு லொஹருக்கு முன்னால் கல் எறியணும். அப்போ போன வேகத்தை என்ன செய்வோம், சில ஆளுக்கு நேராக கல்லெறிய போவாங்க. சில ஆளுக்கு ரூமில் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருந்து என்ன செய்வார், மௌலவி உங்களை கூப்பிட்டு போவார். அந்த மௌலவியை எப்படி உங்களை வழிகாட்டுறாரோ அந்த அடிப்படை நீங்கள் என்ன செய்ய நடந்து கொள்ளுங்கள். அப்போ என்ன செய்வோம், நாங்கள் இப்போ கல்லெறிய போகிறோம். கல்லெறிய போகிற நேரத்தில் அப்போ அங்கே போகிறோம், 3 ஜம்ராக்கள் இருக்கும். அப்போ ஜம்ரத்துல் குபுரா பெரிய ஜம்ரா இருக்குது தானே, அதுக்கு கல்லெறிகிறோம். தக்பீர் சொல்லி கல்லெறியணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு சொல்லி என்ன செய்கிறது, ஒவ்வொரு சின்ன சின்ன கல் அதை பார்த்து எறிகிறது. சில ஆளுக்க சும்மா என்னமோ பெரிய ஷைத்தான் தான் அப்படின்னு சொல்லி அப்படி அடிக்கிறது, செருப்பால் அடிக்கிறது, பெரிய பெரிய கல்லை அடிக்கிறது, ஏசுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எப்படி வழிகாட்டினாங்களோ அப்படித்தான். ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, நெருக்கிக்கிட்டு போயக்கூடாது. சில ஆளுக்கு முன்னுக்கு போயிட்டா எரிவன்னு போகிறது, போனால் இருக்கிற கல்லெல்லாம் இவர் தலையில் விடும், தண்டப்பட இவர் தலையில் வந்து விழுவும். அப்போ அதெல்லாம் கவனிச்சுக்கொள்ளுங்க. மல்லன்னு கல் எறிய ஆரம்பிப்பாங்க. அப்போ அதெல்லாம் கவனிச்சுன்னு செய்யுங்க. சின்ன கல்லை அவங்களே சின்ன கல்லை இப்போ தாராங்க. சின்ன கல்லால் 7 முறை என்ன செய்யுங்க, கல்லை எரிஞ்சிட்டு அப்படியே வெளியே வாங்க. அப்போ 10 அன்றைக்கு 3 ஜம்ராக்களில் பெரிய ஜம்ராவுக்கு மட்டும்தான் கல் எறிகிறது. ஓகே தானே, இப்போ ஒரு கடன் முடிஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்கள் ஏற்கனவே குர்பானுக்கு சல்லியை கொடுத்துட்டீங்க. இப்போ இலங்கையை பொறுத்தவரை வந்து இந்த தடவை வந்து எல்லோரும் சல்லியை இங்கே நாட்டில் இருக்கும்போதே முஅல்லிமுக்கு பாரம் கொடுத்துட்டாங்க. குர்பான் கொடுக்கறதுக்கு சல்லியை எடுத்துட்டாங்க. அப்போ அவங்க குர்பானை கொடுத்துருவாங்க. அப்போ 2 கடன் முடிஞ்சிருச்சு. 3வது ஹல்க் பண்ணுறது, தலையை மொட்டை அடிக்கிறது அல்லது குறைச்சி கொள்வது. ஹஜ்ஜில் மொட்டை அடிக்கிறது உச்சக்கட்டமான சிறப்பு. சில 3 தடவை துவா கேட்டிருக்கிறாங்க, சரியா? அப்போ இந்த இடத்துல ஒரு சட்டத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ 4 கடமை இருக்குது. ஜம்ரா கல்லெறிகிறது, குர்பான் கொடுக்கறது, மொட்டை அடிக்கிறது, தவாஃபுல் இஃபாலா. இந்த 4ல் 2 செஞ்சிட்டோம்டால் இஹ்ராமா கழட்டிடலாம், முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். 4ல் 2 செஞ்சிட்டோம்னா இஹ்ராம் கழட்டிடலாம். ஆனால் இதில் வந்து என்ன செய்யலாம், எல்லாம் செய்யலாம், மனைவியுடன் இல்லறத்தில் மட்டும் ஈடுபடையலாம். தவாஃபுல் இஃபாலாம் செஞ்சிட்டாண்டா அது ஓகே, எல்லாம் ஹலால் ஆயிரும். அப்போ அதிகமாக தவாஃபுல் இஃபாலாவுக்கு போக மாட்டாங்க. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். அப்போ நெருக்கடியில் சில அதிகமாக போக மாட்டாங்க, சிலருக்கு போவாங்க. அப்போ நல்லா விளையும் கொள்ளுங்க. பிறை 10 அன்றைக்கு 4 கடமை இருக்குது. 4ல் 2 செஞ்சிட்டோம்னால் இஹ்ராமை கழட்டி விடலாம். அதில் 2 ஓட்டோமேட்டிக்காக நாங்கள் செஞ்சிடுவோம். ஒன்று ஜம்ராவுக்கு கல்லெறிந்து எரிஞ்சிருவோம், குர்பான் நாங்கள் கொடுத்துருவாங்க, மொட்டை 3 அடுத்தடுத்து நடந்துடும். இஃபாலா மட்டும்தான் பேலன்ஸ் ஆகும். இப்போ நாங்கள் கழட்டிட்டு என்ன செய்யலாம், குளிச்சுட்டு. அன்றைக்கு எங்களுக்கு பெருநாள் இல்லை, சில ஆட்கள் பெருநாளும் தொழுவிப்பாங்க, தெரியாமல். அது ஹாஜிகளுக்கு ஜும்மா நாள் வந்தால் ஜும்மா கிடையாது. சில ஆட்கள் நாங்கள்லாம் தக்குவாதாரிகள், ஜும்மா தொழுவைப்போம் அடுத்து தொழுவைக்கிறது. சில ஆளுக்கு பெருநாள், நாங்கள்லாம் அப்படி தக்குவா இறையச்சு, நாங்கள் பெருநாள் தொழணும், என்ன மோளவி நாங்கள் தொழுவோமே, நாட்டில் ஊரில் தொழுதுக்கிறோமே. பெருநாள் தொழுக ஹாஜிகளுக்கு இல்லை. நம்ம போட்டு மோளவி பார்ப்பார், என்னடா சரி வாங்க, அவர் செய்ய வழி இல்லாமல் தொழுவிப்பார். அப்போ அங்கே போய் நன்மையை நாடி போய் என்ன செய்கிறது, பாவத்தையும் செஞ்சுட்டு வர்றது, மார்க்கத்தை இல்லாத செய்கிறது, இதெல்லாம் கவனிச்சுக்கொள்ளணும். அப்போ அங்கே பெருநாள் தொழுகை இல்லை.
எங்களுக்கு வந்து என்ன செய்கிறோம், கல்லெறிகிறோம், மொட்டை அடிக்கிறோம், குளிச்சுட்டு புதிய உடுப்பு கொண்டு போயிருப்போம். வளமையான உடுப்பு இந்த இஹ்ராமை கழட்டிட்டோம், கழட்டி 8ல் உடுத்தினோம்னால் அந்த 10 வரைக்கும் உடுத்திருப்போம், அதோட கழட்டிடுவோம். கழட்டிட்டு என்ன செய்வோம், வளமையான சாதாரண ஆடையில் தான் இருப்போம். இப்போ இந்த 4 கடமை, அப்போ 4 கடமையில் 2 செஞ்சிட்டோம்னால் இந்த இஹ்ராமை கழட்டிடலாம். 3 எப்படியுமே செய்யப்பட்டுரும். கல்லெறிகிறது, தலைமுடி இறக்கிறது, குர்பான் கொடுக்கறது 3 செஞ்சுருவோம். தவாஃபுல் இஃபாலா அதையும் செஞ்சிட்டிங்கன்றால் அன்றைக்கே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. 100க்கு 99% கடமை முடிச்சிட்டிங்க. இப்போ பிறை 11 அன்றைக்கும் பிறை 12 அன்றைக்கும் என்ன செய்யணும் என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொகுப்புல நாங்கள் பார்ப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.